Namaste children, welcome back to science class. So today we are going to see the next topic is carbon dioxide. So in before class we saw about the nitrogen, occurrence of nitrogen, then physical properties of nitrogen ennu paathoma, then chemical properties of nitrogen paathirundom, then last uses of nitrogen and nitrogen fixation varaikku paathu mudichirundom seringla. So in today class we are going to see next topic is carbon dioxide. So இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் carbon dioxide அப்படினா என்னன்னு. So carbon dioxide is a chemical compound. So compound அப்படினு சொல்லும்போது it is a combination of carbon and oxygen. It is one carbon and two oxygen atoms are bonded together. So carbon dioxide is a chemical compound in which carbon dioxide ங்கிறது என்னது ஒரு chemical compound. ஏன் காம்பவுண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் பாண்ட் ஆகிருக்கு. ஸோ அதாவது ஒன் கார்பன் ஆட்டமும் அண்ட் டூ ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் ஆர் பாண்டட் டுகெதர். இட் இஸ் அ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குமா, கேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னம்மா, கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ கெமிக்கல் காம்பவுண்ட். ஏன் காம்பவுண்டுன்னு சொல்கிறோம், இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம் அண்ட் டூ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆர் பாண்டட் டுகெதர். தென் அட் ரூம் டெம்பரேச்சரில் கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்கும், கேஸாக இருக்கும். தென் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஃபார்முலா, அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, CO2, கார்பன் டை ஆக்சைடு, CO2. தென் இட் இஸ் ஃபவுண்ட் இன் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர். நம்மளோட அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசண்ட்டாக இருக்குது. அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சென்ட் பேக் டு அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் இட் சென்ட்ஸ் பேக் the solar energy which is reflected by the surface of the earth. அதாவது பூமிக்குள்ளே வரக்கூடிய அந்த சோலார் எனர்ஜி தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த சோலார் எனர்ஜி இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணி மேலே அனுப்புது. ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர். கார்பன் டை ஆக்சைடு எங்கே இருக்குது, அட்மாஸ்பியர், எர்த்ஸ் அட்மாஸ்பியரில் இருக்குது. மறுபடியும் அதோட வேலை என்னன்னா, அண்ட் இட் சென்ஸ் பேக் த சோலார் எனர்ஜி. அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் சோலார் எனர்ஜியை என்ன பண்ணுது, சென்ட் பேக், திருப்பி அனுப்புது. விச் இஸ் ரிஃப்ளெக்டட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். பூமியோட அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருந்து சோலார் எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புறது இந்த கார்பன் டை ஆக்சைடோட வேலைன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே உயிரினங்கள் லிவிங் ஆர்கானிசம்ஸ் சர்வைவ் பண்ண முடியும், உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ கெமிக்கல் காம்பவுண்ட் இன் விச் ஒன் கார்பன் அண்ட் டூ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆர் பாண்டட் டுகெதர். ஸோ அதனால தான் காம்பவுண்ட் சொல்கிறோம். இட் இஸ் அ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸாக தான் இருக்கும். தென் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஃபார்முலா உங்களுக்கே தெரியும், CO2. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர். அந்த எர்த்ஸ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, அட் இட் சென்ஸ் பேக் த சோலார் எனர்ஜி விச் இஸ் ரிஃப்ளெக்டட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். சோலார் எனர்ஜியை சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்லேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புறது இந்த கார்பன் டை ஆக்சைடோட வேலை. அப்படின்னா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், லிவிங் ஆர்கானிசம்ஸ் டு சர்வைவ், உயிரினங்கள் இந்த பூமியில் உயிர் வாழ முடியும். டு மேக் இட் பாசிபிள் ஃபார் லிவிங் ஆர்கானிசம்ஸ் டு சர்வைவ். வென் கார்பன் டை ஆக்சைடு அக்யூமுலேட்ஸ்னால் ஆட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, வென் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், இட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் கார்பன் டை ஆக்சைடு accumulates more in the atmosphere, it produces harmful effects. ஸோ கார்பன் டை ஆக்சைடோட அளவு அந்த அட்மாஸ்பியரில் அதிகமாக அது நமக்கு என்னது, ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை தான் ஏற்படுத்தும். இதோட மெயின் ஒர்க் என்னது, அதாவது கொஞ்சமாக கார்பன் டை ஆக்சைடு எர்த் சர்ஃபேஸில் வரக்கூடிய அந்த சோலார் எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புது. ரிஃப்ளெக்ட் பண்ணி சென்ட் பேக் பண்ணுறது தான் இந்த கார்பன் டை ஆக்சைடோட வேலை. அப்போ கார்பன் டை ஆக்சைடோட எண்ணிக்கை அதிகமாக என்னாகும் அப்படின்னா, அந்த சோலார் எனர்ஜி ஹீட் இங்கே அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை அது ஏற்படுத்தும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அக்கரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. Occurrence of carbon dioxide. Carbon dioxide is present in air to the extent of about 0.03% by volume. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஏரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 0.03% ஆஃப்
பர்சன்டேஜ் பை வால்யூம், அதோட அளவில் வந்துட்டு 0.03% கார்பன் டை ஆக்சைடு ஏரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இட் இஸ் இவால்வ்டு பை, அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுது, அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் இவால்வ்டு, நம்ம கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போது இட் இஸ் இவால்வ்டு பை த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டியூரிங் ரெஸ்பிரேஷன், அந்த ப்ரீதிங் அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, அண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸ். இங்கே ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா நொதித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எத்தனால், அதாவது எத்தனாலை வந்துட்டு ஃபெர்மெண்ட் அப்படின்னா நம்ம அந்த லார்ஜர் மாலிக்யூல்ஸை ஸ்மாலர் மாலிக்யூல்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன், இப்போ இங்கே வந்து எத்தனாலை வந்துட்டு, அதாவது சுகர்னு உங்களுக்கு தெரியும், இது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், அதை எல்லாத்தையும் சிம்பிளர் மாலிக்யூல்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது அந்த ப்ராசஸ் பேர் தான் ஃபெர்மெண்டேஷன். அப்போ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது பை ப்ராடக்ட்ஸாக கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனால், அதாவது ஆல்கஹாலிக் ரியாக்ஷன் சொல்லலாம். ஸோ இப்போ அந்த எத்தனால் ரியாக்ஷன் நடக்கும்போது அதில் வந்துட்டு பை ப்ராடக்டாக கார்பன் டை ஆக்சைடு அது ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஏரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது பை வால்யூமில், 0.03% பை வால்யூமில் ஏரில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இட் இஸ் இவால்வ்டு பை பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டியூரிங் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் டைமில் கார்பன் டை ஆக்சைடு அது ரிலீஸ் பண்ணுது. அண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன். ஸோ ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸில் பை ப்ராடக்டாக கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னவாகுது, ரிலீஸ் ஆகுது. அண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அந்த டியூரிங் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸ். அடுத்தது என்னென்னா, மச் ஆஃப் த நேச்சுரலி அக்கரிங் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எமிட்டட் ஃப்ரம் த மேக்மா. மேக்மா அப்படின்னு சொல்லும்போது பாறை குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் மச் ஆஃப் த நேச்சுரலி அக்கரிங் கார்பன் டை ஆக்சைடு, இயற்கையாகவே அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து எமிட் ஆகுதுன்னா ஃப்ரம் த மேக்மா த்ரூ வல்கனோஸ் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. வல்கனோஸ்னால் உங்களுக்கு தெரியும் எரிமலை குழம்பு, மேக்மா அப்படின்னா பாறை குழம்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாறைகளில் இறுகியது நெருப்பு குழம்பாக மாறுது, அதை தான் வந்து மேக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயற்கையாகவே அதிகமாக அளவில் கார்பன் டை ஆக்சைடு அந்த வல்கனோஸ்லேருந்து மேக்மா மூலமாக வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான். ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு எப்படியெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா ஏரில் 0.03% பை வால்யூமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெஸ்பிரேஷன் மூலமாக இவால்வ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, தென் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் மூலமாக சில கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. தென் அதிக அளவில் இயற்கையாகவே எங்கே கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுதுன்னா ஃப்ரம் த மேக்மா த்ரூ வல்கனோஸ், வல்கனோஸ் வழியாக மேக்மா அந்த பாறை குழம்புலேருந்து கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு மே ஆல்சோ ஒரிஜினேட்னா ஸ்டார்டிங் எங்கே வருது அப்படின்னா ஃப்ரம் த பயோடிகிரேடேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸஸ். நார்மலாகவே அந்த டீக்ரேடேஷன் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், சமைக்கக்கூடிய உணவு அதெல்லாம் டீக்ரேட் ஆகும்போது, சிதைவடையும் போது அதிலிருந்தும் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு மே ஆல்சோ ஒரிஜினேட், ஸ்டார்டிங் எங்கேருந்து வருதுன்னா ஃப்ரம் த பயோடிகிரேடேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸஸ். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு எமிட்டட் பை ஹியூமன் அப்செட் த நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் கார்பன் சைக்கிள். அது நான் உங்களுக்கே தெரியும், கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சமாக நம்ம ஸ்மாலாக கேஸ் ரிலீஸ் பண்ணால் கூட நமக்கு என்னது அந்த ஸ்மெல் நாற்றம் வந்து நம்மளால் தாங்க முடியாது. ஸோ அப்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிட்டட் பை ஹியூமன் அப்செட் த நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் த கார்பன் சைக்கிள். அது வந்து என்ன பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணி கார்பன் சைக்கிளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது மேன்மேட் கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியர் ஹாஸ் இன்க்ரீஸ்டு குளோபல் டெம்பரேச்சர்ஸ். இப்போது மேன்மேட் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம உருவாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நார்மலாக இயற்கையாக அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை விட அதிக அளவு ஆகும்போது அது வந்து என்னது, அந்த சோலார் எனர்ஜியை அது கேப்சர் பண்ணி வச்சுட்டு அளவாக தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ சோலார் எனர்ஜி அதிக அளவில் இது பண்ணும்போது என்னது, குளோபல் வார்மிங்க்கு இது ஒரு காரணமாக இருக்குது. எப்படி கார்பன் டை ஆக்சைடு இப்போ நம்ம வெஹிக்கிள்ஸு நிறைய ஆட்டோமொபைல்ஸ், அதாவது கார், பஸ்ஸு, வேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமொபைல்ஸ் இன்க்ரீஸ் ஆக வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதுலேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்மோக்ஸ் வந்துட்டு இட் ரிலீஸஸ் த கார்பன் டை ஆக்சைடு. இப்போ அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு அங்கே ரிலீஸ் ஆகும்போது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நார்மல் பர்சன்டேஜ் அளவு அதிகமாகும் போது நார்மலாகவே குளோபல் வார்மிங்க்கு இது காரணமாக இருக்குது. இப்போ நம்ம நிறைய முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ரீஸை வந்து சாப்ளிங்ஸ் அதை
மரக்கன்றுகளை வந்து நம்ம நிறைய நடும்போது இந்த ஒவ்வொரு ட்ரீஸை வந்து என்ன பண்ணணும்னா ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அதை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜன், பியோர் ஆக்சிஜனை அது ரிலீஸ் பண்ணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு சாப்ளிங்ஸ், அதாவது மரக்கன்றுகளை நிறைய நடணும். சரிங்களா? ஸோ அப்போ அதன் மூலமாக நம்மளால் கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்க முடியும். தடுத்து நம்மளோட குளோபல் வார்மிங்கை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்போ மேன்மேட் கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியர் ஹாஸ் இன்க்ரீஸ்டு குளோபல் டெம்பரேச்சர்ஸ். அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து குளோபல் டெம்பரேச்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது விச் இஸ் வார்மிங் த பிளானட். நம்மளோட பிளானட்டை வந்து என்ன பண்ணும், ரொம்ப சூடாக்கிரும். நம்மளோட பிளானட்டை வந்து ரொம்ப சூடாக்கிரும். ஸோ அதுதான் while கார்பன் டை ஆக்சைடு derived from fossil fuel. ஃபாசில் ஃபியூவல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மரங்களை எரிக்கிறோம், அதாவது விறகுகளை வந்து எரிக்கும் போது so carbon dioxide global temperatures which is warming the planet, while carbon dioxide derived from fossil fuel அப்படிங்கும்போது இந்த சார்கோல் நம்ம கரிக்கட்டைகளை எரிக்கிறதோ இல்லை விறகுகளை எரிக்கும் போதோ அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. So while carbon dioxide derived from fossil fuels is a very small component of the global carbon cycle, the extra carbon dioxide is cumulative. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா கார்பன் டை ஆக்சைடில் என்ன ஆகுதுன்னா ஹியூமுலேட்டிவ்னு ஆட் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் த நேச்சுரல் கார்பன் எக்ஸ்சேஞ்ச் cannot absorb all the additional carbon dioxide. அதாவது இயற்கையாகவே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த கார்பன் சைக்கிள்ங்கும் போது அதால் எவ்வளோ அப்சார்ப் பண்ண முடியுமோ அவ்வளோதான் அப்சார்ப் பண்ணிவிட்டு நமக்கு ரீசைக்கிள் பண்ணும். அதுவே அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிக அளவில் போச்சுன்னா அதால் என்ன பண்ண முடியாது, அடிஷ்னல் கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ண முடியாது. அப்போ அதனால் நமக்கு குளோபல் வார்மிங் ஏற்படும். அதை தான் சொல்கிறாங்க இங்கே. ஸோ ஃபாசில் ஃபியூவல் இஸ் அ வெரி ஸ்மால் காம்பனண்ட் ஆஃப் த குளோபல் கார்பன் சைக்கிள். ஸோ த எக்ஸ்ட்ரா கார்பன் டை ஆக்சைடு இஸ் கியூமுலேட்டிவ். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் ஆட் ஆகி என்ன ஆயிடுது, த நேச்சுரல் கார்பன் எக்ஸ்சேஞ்ச் cannot absorb all the additional carbon dioxide. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடெல்லாம் அதால் அப்சார்ப் பண்ண முடியாது. அப்போ அதனால் குளோபல் வார்மிங் ஏற்படுறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அக்கரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் கேஸ். அதுக்கு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடுக்கு கலரும் கிடையாது, ஓடர் எந்த ஸ்மெல்லும் கிடையாது. இட் இஸ் அ ஹெவியர் தேன் ஏர். ஏரை விட ஹெவியராக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ஏரை விட ஹெவியர், அடர்த்தி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் சப்போர்ட் கம்பஷன். கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்பஷனை எரியக்கூடிய பொருளுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. இட் டஸ் நாட் சப்போர்ட் கம்பஷன். நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஃபேர்லி சால்பிள் இன் வாட்டர். கார்பன் டை ஆக்சைடு வாட்டரில் வந்துட்டு அதை கொஞ்சம் அளவு டிசால்வ் ஆகும், கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் ஸ்லைட்லி ரெட். ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வந்துட்டு என்ன பண்ணோன்னா ரெட் கலராக மாற்றும். ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட் கலராக மாற்றுறதுனால இதை வந்து அசிடிக்னு சொல்கிறோம். கார்பன் டை ஆக்சைடை அசிடிக் இன் நேச்சர்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அசிடிக் இன் நேச்சர். நெக்ஸ்ட்டு இட் கேன் ஈஸிலி பி லிக்விஃபைட் அண்டர் ஹை ப்ரெஷர். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்துட்டு நம்மளால் ஈஸியாக ஹை ப்ரெஷரில் அதை லிக்விடாக மாற்ற முடியும். ஸோ இட் கேன் ஈஸிலி லிக்விஃபைட் அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் கேன் பி சாலிடிஃபைட். சாலிடிஃபைடாக நம்மளால் சாலிடாக கூட யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் ஐஸ் க்யூப்ஸ் ப்ரிப்பேர் ஆகுது பாருங்கள், அது எல்லாமே அதை தான் ட்ரை ஐஸ், கார்பன் டை ஆக்சைடு அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். திஸ் சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கால் ட்ரை ஐஸ் விச் அண்டர்கோஸ் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுது. இட் டஸ் நாட் சேஞ்ச் இன் டு லிக்விட் ஸ்டேட். அந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறாமல் அது ஸ்ட்ரெயிட்டாக வேப்பரைஸ் ஸ்டேட்டுக்கு மாறதான் வந்து சப்ளிமேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்க்கும்போது இஸ் அ கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் கேஸ். இட் இஸ் ஹெவியர் தேன் ஏரை விட ஹெவியராக இருக்கும். இட் டஸ் நாட் சப்போர்ட் கம்பஷன். எரியக்கூடியதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. எந்த ஒரு பொருளும் எரியறதுக்கு இது சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. இட் இஸ் ஃபேர்லி சாலபிள் இன் வாட்டர். அதை கொஞ்சம் அளவு என்ன பண்ணும், வாட்டரில் டிசால்வ் ஆகும். அண்ட் டர்ன் ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட் லிட்மஸாக மாற்றுறதுனால இது அசிடிக் இன் நேச்சர்னு சொல்கிறோம். இட் கேன் ஈஸிலி பி லிக்விஃபைட் அண்டர் ஹை ப்ரெஷர். ஹை ப்ரெஷரில் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்னவா மாறுது, லிக்விஃபைடாக மாறுது. அண்ட் ஆல்சோ கேன் பி சாலிடிஃபைடு. அதை வந்து நம்மளால் சாலிடாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். திஸ் சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அந்த சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ட்ரை ஐஸ் விச் அண்டர்கோஸ் சப்ளிமேஷன். இங்கே சப்ளிமேஷனுங்கிறது கொடுத்துருக்காங்க 2 மார்க்கில், என்ன மார்க் பண்ணிக்கோங்க டூ யூனோ பாக்ஸில்.
the process of conversion of solid into vapor without reaching liquid state. liquid state அடையாமல் ஸ்ட்ரைட்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் சப்ளிமேஷன் ப்ராசஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கம்பஸ்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நான் கம்பஸ்டிபிள் கேஸ் அண்ட் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். நான் கம்பஸ்டிபிள்னால் கார்பன் டை ஆக்சைடு தானாகவும் எரியாது, தென் அது எரியக்கூடிய பொருளுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்காது, ஆக்சிஜன் மட்டும்தான் சப்போர்ட்டராக இருக்கும். ஸோ கம்பஸ்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ நான் கம்பஸ்டிபிள் கேஸ், எரியாது, அது தானாகவே எரியாது, அண்ட் நாட் ஏ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன், கம்பஷனுக்கு சப்போர்ட் பண்ணவும் பண்ணாது. அடுத்தது ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆனால் என்ன நமக்கு கொடுக்குது? லைட்டர் மெட்டல்ஸ் லைக் சோடியம் பொட்டாசியம். சோடியம்னா Na, பொட்டாசியம்னா K அண்ட் கால்சியம்னா Ca. ஸோ லைட்டர் மெட்டல்ஸ் லைக் சோடியம் பொட்டாசியம் அண்ட் கால்சியம் combine with carbon dioxide to form corresponding carbonates. இந்த மெட்டல் சோடியம் கார்பனேட் பொட்டாசியம் கார்பனேட்டை ஃபார்ம் பண்ணுது, கால்சியம் கார்பனேட்டை கொடுக்குது, அதாவது CaCO3 NaCO3 KCO3 அதெல்லாம் வந்துட்டு பொட்டாசியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட் சோடியம் கார்பனேட்டாக மாறுது. அதுதான் சொல்கிறாங்க லைட்டர் மெட்டல்ஸ் லைக் சோடியம் பொட்டாசியம் அண்ட் கால்சியம் combine with carbon dioxide to form corresponding carbonates, whereas magnesium gives its oxides and carbon. இதுவே சோடியம் பொட்டாசியம் கால்சியம்லாம் கார்பனேட்டை கொடுக்குது, ஆனால் மெக்னீஷியம் வந்து எதை கொடுக்குதுன்னா அதோட ஆக்சைடையும் கார்பனையும் ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சோடியம் ஃபஸ்ட்டு Na + CO2, Na + CO2 gives Na2CO3, Na2CO3யை ஃபார்ம் பண்ணுது, ப்ளஸ் கார்பன் ரிலீஸ் ஆகுது, சோடியம் கார்பனேட். உங்களுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோமா, ஸோ அதன்படி நீங்களாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ Na + CO2 gives Na2CO3, சோடியம் கார்பனேட் ப்ளஸ் கார்பன் ரிலீஸ் பண்ணுது. ஸோ அடுத்தது மெக்னீஷியம், அதே மாதிரி தான் பொட்டாசியம் கால்சியம் கூட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகி கார்பனேட்ஸை ஃபார்ம் பண்ணும் அண்ட் கார்பனை ரிலீஸ் பண்ணும். அடுத்தது மெக்னீஷியம் கூட பாருங்கள், மெக்னீஷியம் கூட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு தான் கொடுக்கும். மெக்னீஷியம் ஆக்சைடு MgO ஃபார்ம் ஆகுது பாருங்கள். மெக்னீஷியம் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன், மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ 2Mg + CO2 gives 2MgO + C, magnesium it reacts with carbon dioxide and it forms magnesium oxide. Next reaction with sodium hydroxide. Sodium hydroxide அப்படிங்கிறது பேஸ். ஸோ sodium hydroxide base is neutralized by carbon dioxide. அதாவது கார்பன் டை ஆக்சைடுங்கிறது அசிடிக், ஆல்ரெடி பார்த்தோம்ல. சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது பேஸ்மா, இஸ் நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது அசிடிக்னு இப்போ தான் பார்த்தோம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ டு ஃபார்ம் சோடியம் பைகார்பனேட், சால்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ வென் ஆசிட் இட் கம்பைன்ஸ் வித் பேஸ் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அ சால்ட் அண்ட் வாட்டர், அதை தான் கொடுத்துருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் பேஸ், இஸ் நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு அசிடிக் டு ஃபார்ம் சோடியம் பைகார்பனேட், சால்ட்டை ஃபார்ம் பண்ணி அண்ட் வாட்டரை கொடுக்குது. ஸோ ஈக்குவேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு, இது ஆசிட், இது பேஸ். சாரி, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பேஸ், NaOHங்கிறது பேஸ், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஆசிட். இட் கிவ்ஸ் சோடியம் பைகார்பனேட் NaHCO3. Na சோடியம், H இடையில வரதுனால சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் வாட்டரை ரிலீஸ் பண்ணுது, H2O வாட்டர். அடுத்தது ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர். ஸோ லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு, லைம் வாட்டர்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர் calcium hydroxide, when a limited amount of carbon dioxide is passed through lime water it turns milky. அதாவது லைம் வாட்டர் வழியாக கொஞ்சமாக கார்பன் டை ஆக்சைடு கேஸை நமக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னா மில்கி, அதாவது ஒயிட் கலரில் ஒரு புகையாக மாறிடும். ஸோ மில்கி டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் இன்சாலுபிள் கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆயிரும். இன்சாலுபிள் கரையாத ஒரு கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ when a limited amount of carbon dioxide கேஸை வந்துட்டு லைம் வாட்டர் வழியாக பாஸ் பண்ணும்போது அது என்னவாயிருதுன்னா அந்த லைம் வாட்டர் ரிட்டர்ன்ஸ் மில்கியாக மாறிடுது, ஒயிட் கலரில் மில்க் கலரில் மாறிடும். டியூ டு த எதனால் அப்படி மாறுதுன்னா டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் இன்சாலுபிள் கால்சியம் கார்பனேட். இன்சாலுபிள் கால்சியம் கார்பனேட்டாக மாறுது. ஸோ CaOH twice plus CO2 gives
CaCO3 plus H2O. So when an excess amount of carbon dioxide is passed through lime water, so when an excess amount of carbon dioxide is passed through lime water, அதுவே அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடை நம்ம கேஸை லைம் வாட்டர் வழியாக அனுப்பிச்சோன்னா இட் ஃபஸ்ட் டர்ன்ஸ் மில்கியாக மாறும். அதுக்கப்புறமா அந்த மில்கினஸ் டிஸப்பியர்ஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் சாலபிள் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டாக மாறிடுமா. இங்கே வந்து கால்சியம் இன்சாலபிள் கால்சியம் கார்பனேட், கரையாத கால்சியம் கார்பனேட்டாக இருக்கிறதுனால மில்கியாக இருக்குது. அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அனுப்பிச்சோன்னா ஃபஸ்ட்டு மில்கி கலரில் இருந்துட்டு அப்புறம் என்னவாயிரும், உடனடியாக அது டிஸப்பியர் ஆகிட்டு எதனால் அது அப்படி ஆகுதுன்னா சாலபிள் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டாக மாறிடும். இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாரு, CaHCO3 ட்வைஸ். ஸோ அடுத்து டூ இன் அ பாக்ஸ் இதோட முடிச்சுக்கலாமா. வீனஸ் அட்மாஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் ரஃப்லி, வீனஸ் அட்மாஸ்பியர் அதாவது வெள்ளிக்கோள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அட்மாஸ்பியரில் வந்துட்டு 96 to 97% கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசென்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் வீனஸ் கண்டினியூஸ்லி retains heat and as such the surface temperature of Venus is roughly 462 degrees Celsius, making it the hottest planet in our solar system. நம்மளோட சோலார் சிஸ்டம்லையே வீனஸ் தான் வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட். ஏன் அப்படின்னா 96 to 97% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால அது எப்போவுமே டெம்பரேச்சர் அதிகமாக வீனஸ் கண்டினியூலி ரீடைன்ஸ் ஹீட் அண்ட் such as surface temperature of Venus is roughly 462 டிகிரி செல்சியஸ். அதனால தான் சோலார் சிஸ்டம்லேயே வெரி ஹாட்டஸ்ட் பிளானட் எதுனா வீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் 96 to 97% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரெசென்ட் இன் த அட்மாஸ்பியர் ஆஃப் வீனஸ். ஸோ இது வரைக்கும் எடுத்தது புரிஞ்சுதுங்களா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.